உலகெல்லாம் பயணம் செய்தும் உண்மையை காணவில்லை. உண்மைக்காக அலைந்த நான் உன்னிடத்தில் வந்தேன் அம்மா. உறவோடு காப்பாற்றி உண்மை காட்ட வேண்டும் அம்மா. உலகம் உன் அன்புக்காக ஏங்கியே தவிக்குதம்மா. உன்னை காண மூவுலகும் துடியாய் துடிக்குதம்மா. உன் சரணம் வணங்கிட உலகெல்லாம் கொதிக்குதம்மா. உளம் இறங்கி அன்பு காட்ட தாமதம் வேண்டாமம்மா. ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. இன்னைக்கு அருள்மொழிகள்ல நம்ம மேலை நாட்டவர்களுக்கு அம்மா சில அறிவுரைகள் சொல்றாங்க இல்லையா, அதோடைய பேலன்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம லாஸ்டா என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தர் அம்மா கிட்ட கேட்குறாங்க, அதாவது ஃபாரின்ல இருந்து வந்த ஒருத்தர் அம்மா கிட்ட கேட்குறாங்க, அம்மா இப்போ ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயம் பண்ணா நாங்கள் இறைவனை அடைய முடியும், ஸோ நாங்கள் எல்லாரும் ஞான மார்க்கத்தை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது மேலை நாட்டவர்களாக இருந்தாலும் சரி, கீழே நாட்டவர்களாக இருந்தாலும் சரி, இறைவனை அடையிறது அப்படின்றது எல்லாரும் ஒட்டுமொத்தமா செய்யக்கூடிய விஷயம் இல்லையா. தனித்தனியா அவங்களுக்கு எந்த பாவமோ, போன பிறவில அவங்க எதுல விட்டாங்களோ அதை தான் அவங்க பிடிக்க முடியும். ஸோ நம்ம ஒட்டுமொத்தமா ஞான மார்க்கத்தை பண்ணலாம்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அது யாரா இருந்தாலும் சரி. ஸோ இங்க மக்கள் தான், அது ஃபாரினர்ஸா இல்லை இந்தியன்ஸா அப்படிலாம் இல்லை. மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேட்டகரி இருக்கும். சில பேருக்கு ஞான மார்க்கம் செட் ஆகும், சில பேருக்கு பக்தி மார்க்கம் தான் செட் ஆகும். அந்த மாதிரி சத்குரு ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதனால ஒட்டு மொத்தமா இதை சொல்லவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா யதார்த்தமா சொல்லலாம் அப்படின்னா பக்தி மார்க்கம் எல்லாருக்குமே செட் ஆகும். ஏன்னா பக்தினா என்ன, அன்பு தானே. அன்புன்றது எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா. ஸோ அன்பின் ரீதியா நம்ம இறைவனை அடைய முடியும். ஆனா இது அதோட முடிச்சிட முடியாது. ஒரு இறைவனை ஒருத்தவங்க அடையணும் அப்படின்னா சத்குரு கரெக்டா ஒரு பர்சனுக்கு என்ன கொடுத்தா அவனால் இறைவனை அடைய முடியும் அப்படின்றது சத்குருக்கு தான் தெரியுமா. ஸோ நம்ம ஈஸியா எல்லாரும் இந்த யோக முறை செய்யுங்க, அந்த யோகம் ராஜ யோகம் செய்யுங்க, நீங்க கிரியா யோகம் பண்ணுங்க, நீங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட முடியாதான். ஓகே, ஒட்டுமொத்தமா ஒரு கேங் இருக்காங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா நம்ம ஒரு விஷயத்த சொல்லித்தரோம் அப்படின்னா அது எத்தனை பேருக்கு செட் ஆகும், அதுல எத்தனை பேருக்கு ஒர்க்கே ஆகாதுன்றதெல்லாம் இருக்கு. ஸோ தனித்தனி ட்ரீட்மெண்ட் தான். ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் நோயாளிக்கு ஏற்ற மாதிரி தானே டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் இது அப்படின்றத அம்மா சொல்லியிருக்காங்க. இப்போ பேலன்ஸ் அதில் என்ன இருக்குன்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஓகே, அன்பு வழி அதாவது பக்தி மார்க்கம் மேலை நாட்டவர்களுக்கு மிகவும் ஏற்றதாகும். ஸோ பக்தி மார்க்கம் மேலை நாட்டவர்களுக்கு ரொம்ப ஈஸின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே ஈஸி தான். ஆனால் அம்மா கேட்டதுனால அவங்க சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க இதுவும் ஒரு பொதுவான கருத்தே ஆகும். அம்மா சொல்லிட்டாங்க பாருங்க, இது ஒரு பொதுவான கருத்து தான். அம்மா சொல்லிட்டேன்றதுக்காக எல்லாரும் கம்பல்சரி அதை தான் ஃபாலோ பண்ணணும்லாம் இல்லை. நீங்க கேட்டதுனால பொதுவா சொல்றேன், பக்தி பண்ணலாம். நீங்க ஞான மார்க்கமான்னு கேட்டீங்க இல்லையா, அதுக்கு பக்தி எவ்வளவோ பெஸ்ட்னு அம்மா சொல்றேனே தவிர்த்து இது பொதுவான கருத்து தானே தவிர்த்து இது எல்லாருக்கும் ஆப்டா இருக்குமா, ஆப்டா இருக்கும். பட் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுமான்றது இல்லை, அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஓகே, எனவே ஒவ்வொருவரும் மனநிலைக்கு ஏற்ப இது மாறுபடும். ஸோ அவங்கவுங்க மனசுக்கு ஏற்ப இது மாற்றம் அடையும்ன்றாங்க. மேல் நாடுகளில் உள்ளவர்கள் குழந்தை பருவத்திலிருந்தே எந்த சிக்கல்களையும் வாழ்க்கை பிரச்சனைகளையும் அறிவுபூர்ணமாக அணுகுகின்ற பயிற்சியும் பழக்கமும் கொண்டவர்கள். இது அவர்களுடைய நவீன விஞ்ஞான கல்வியின் விளைவாக ஏற்பட்டது. அவர்களுக்கு இந்த உலகத்தை பற்றிய கருத்துக்கள், புள்ளி விவரங்கள் எல்லாம் விஞ்ஞான பூர்வமாக சொல்லி தரப்பட்டு உள்ளன. அங்கு விஞ்ஞான அறிவுக்கும் தொழில்நுட்பத்திற்கும் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு உள்ளது. எனவே அவர்களிடம் எதையும் நுட்பமாக ஆராய்கின்ற மூளைத்திறன் நன்கு வளர்ந்துள்ளது. அதனால் அவர்களுடைய இதயம் வறண்டு கிடக்கிறது. ஸோ அம்மா என்ன சொல்றாங்கன்னா, மேல்நாட்டவர்கள் சின்ன வயசுலேருந்து இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறது நமக்குலாம் அப்புறம் தானே வந்துச்சு. இந்த கம்ப்யூட்டர்ன்றது நமக்குலாம் லேட்டாக தான் வந்துச்சு. ஆனால் அவங்களுக்குலாம் முன்னாடியிலேருந்தே அது இருக்குது. ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது. அவங்க எது செஞ்சாலும் மிஷினு
மிக்சி இப்படி தானடா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த விஞ்ஞானபூர்வமாக அறிவுபூர்ணமான விஷயங்களையே அவங்க பார்த்து பார்த்து சயின்டிஃபிக்காகவே பார்த்ததுனால அவங்களுடைய இதயம் வறண்டு போயிருக்கு. ஆமாவா இல்லையா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அங்கே பிடிச்சா லவ் பண்ணுவாங்க, பிடிக்கலன்னா பிரேக்கப் பண்ணிடுவாங்க. பட் நம்ம கம்பேர் பண்ணலடா. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு யதார்த்தமாக சொல்கிறோம். இங்கே வந்து அப்படி இல்லை. இங்கே வந்து ஒரு கல்யாணம்னா ஒரு கல்யாணம் தான். பட் இங்கேயும் மாறிடுச்சு. ஆனால் ஒரு உண்மையை சொல்கிறேன். அதாவது மேலை நாட்டவர்களில் வந்துட்டு இப்போ வந்து அந்த அன்பு ஓகேனா ஓகே, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு யதார்த்தமாக அதை விட்டுருவாங்க இல்லையா? ஸோ அவங்க அறிவுபூர்ணமாக பார்க்கறதுனால தானே அதை ஈஸியாக அவங்களால விட முடியுது. இங்கே வந்து அப்படி கிடையாது. வாழ்ந்தே ஆகணும், ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன்னா நீ வாழ்ந்தே ஆகணும்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அங்கே அப்படி இல்லை. பிடிக்கலன்னா விலகிடுவாங்க. ஸோ அறிவுபூர்ணமாக தானே அவங்க இருக்காங்க, இதயபூர்வமாக இல்லை இல்லையா? இதயபூர்வமாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைங்க பாவம் அப்படின்றதுக்காகவே கொஞ்ச நாளைக்கு எப்படியாவது சேர்ந்து வாழ ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அந்த குழந்தைங்களே என்ன பண்ணும், சில சமயங்கள் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே, உங்களுடைய விருப்பம்னு சொல்லிடுவாங்க. ஸோ மேக்சிமம் இதயபூர்வமாக அங்கே இல்லை. ஸோ அறிவுபூர்வமாக அங்கே அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால இதயம் வறண்டு கிடக்கிறது அப்படின்னு அம்மா சொல்றாங்க. மேலை நாட்டில் பெரும்பாலானவர்களிடம் அன்பு வளர்ச்சி அடையாமல் குறை உடையதாக உள்ளது, மூளை பெரிதாக இருக்கிறது. ஸோ அன்பு அப்படின்றத தாண்டி அவங்களுக்கு மூளை தான் வேலை செய்யுது அதிகமா அப்படின்னு சொல்றாங்க. இதயம் சுருங்கி உலர்ந்து கிடக்கிறது. மேல் நாட்டவர்கள் அம்மா கூறுவதை ஆழ்ந்த கவனத்தோடு கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். அம்மா சொல்லுவது உண்மைதான் என்பது அவர்களுக்கு புரிந்தது போல் இருந்தது. ஒருவர் இப்படி இதயம் வறண்டு போனதற்கு காரணம் என்ன என்று கேட்டார். ஸோ அப்ப அந்த கூட்டத்தில் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சான். ஓகே, அம்மா எதை மென்ஷன் பண்றாங்க, எல்லாருமே நம்ம வந்து அறிவுபூர்ணமாக தான் யோசிக்கிறோம், சயின்டிஃபிக்காக தான் நிறைய விஷயங்களை பார்க்குறோம், இதயபூர்வமாக நிறைய நம்ம பண்றது இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்களாம். ஸோ அதிலிருந்து ஒருத்தவங்க கேட்குறாங்களாம், நாங்கள் இதயம் வறண்டு போய் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அம்மா கிட்டே கேட்குறாங்க. அம்மா விளக்கமாக கூறினார். இதயம் வறண்டு போவதன் காரணம் அங்கு அமைந்துள்ள சமுதாய வாழ்க்கை முறையாகும். எல்லோரும் அன்பின் முதல் பாடத்தை, அந்த மென்மையான உணர்வை தாயிடமிருந்தே பெறுகின்றோம். ஆனால் மேலை நாட்டில் தாய் தந்தை குழந்தைகளுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை பற்றி பெரும் குழப்பம் நிலவுகிறது. அங்கே பெண்கள் எல்லாம் ஆண்களைப் போல் செயல்படுகிறார்கள். எனவே தாயன்பு குழந்தைக்கு கிடைப்பது இல்லை. அங்குள்ள பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளிடம் உண்மையான அன்பில்லை. அவர்களின் திருமண வாழ்க்கை நிலையாக இல்லாமல் மாறிக்கொண்டே இருப்பதும் இதற்கு ஒரு முக்கிய காரணம். அங்கு சமுதாய வாழ்வில் கணவன் மனைவி தாய் தந்தை உறவு முறைகள் மிகவும் பலவீனமானதாகவும் எந்த நிமிடமும் அறுத்துவிடக் கூடியதாகவும் உள்ளது அப்படின்னு அம்மா சொல்றாங்க. பாருங்க, இது வந்து நான் படிக்கவே இல்லை, ஆனால் நம்ம சொல்லும் போதே அம்மா இதுக்கு முன்னாடி அதை உணர்த்தி இருக்காங்க. ஸோ அங்கே வந்து பேஸ் சரியில்லைன்றாங்க. ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் ஒரு உறவு எப்படி இருக்கணும், ஒரு எப்படி சொல்றது, தாய் வந்து தன்னுடைய பிள்ளையை பார்த்துக்கணும் அப்படின்றதுல அதிகமான தீவிரம் இருக்கணும் இல்லையா? ஸோ அங்கே வந்து ஒரு பெண் கூட ஆண் மாதிரியே தான் நடந்துக்கிறாங்க. அப்போ அங்கே குழந்தைங்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு, அந்த இணக்கம் வந்து சரியா இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் இப்போ எல்லாம் மாறி இருக்கலாம். இது வந்து 84ல் சொல்லப்பட்டது. பட் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்ட நேற்று கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன். பாருங்க, ஃபாரின்ல ஒரு குழந்தை ஒரு தாய் வீட்லேயே பெற்றுட்டு அந்த குழந்தைக்கு அந்த பிளசண்டாவை எடுத்து வச்சு அதை வந்து அந்த பிளசண்டா இருக்கும் இல்லையா, அதை வந்து கட் பண்ணவே இல்லை. அந்த தொப்புள் கொடியிலேருந்து அந்த பிளசண்டா வரும், அதை கட் பண்ணலை. அதை பத்திரப்படுத்தி அது வந்து கரெக்டாக அந்த பாரம்பரிய முறையில் அதை பத்திரப்படுத்தி பத்திரமா வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா ஐ திங்க் அதன் மூலமாக ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ஏதாவது நோய் வருதுன்னா கூட அந்த தொப்புள் கொடி மூலமாக அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்மளுக்கு கிடைக்கும்ன்றது ரீசன் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? பட் பாருங்க, இப்போ அவங்களாம் எவ்வளோ முன்னேறிட்டாங்க பாருங்க. ஸோ 84ல் அம்மா இந்த கருத்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அங்கே அது இல்லை. பட் அம்மா சொன்னதுக்கு அப்புறம் இல்லாமல் இருக்குமா? ஸோ இப்போ மேபி நிறைய இப்போ எல்லாருமே ஈக்குவலாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இது தவறாக நினச்சிக்க கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த சூழ்நிலையில் வளர்கின்ற ஒரு குழந்தை, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அன்பு வடிவான குழந்தையாக இருக்க முடியாது. இப்படிப்பட்ட குழந்தைகளால் அன்பு என்பதன் சுவடிகளை கூட கற்றுக்கொள்ள முடியாது. அன்பை எழுத படிக்க கற்றுக்கொள்வதை போல் கற்றுக்கொள்ள முடியாது. அம்மா அவர்கள் வாழ்வில் அன்பு வளர்வதற்கு தேவையான சூழ்நிலைகளை உருவாக்கவும்
வளர்க்கவும் வேண்டி என்று சொல்லுகிறார். ஸோ அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அந்த அன்பு அப்படின்றது பேஸ் இல்லையா, அதற்கான சூழ்நிலை உருவாக்குற விதத்துல அந்த குடும்பம் வந்து அமைதும்னு சொல்றாங்க. ஆனால் அந்த குழந்தைகளோ இப்போது பெற்றோர் இருவருக்கும் இடையில் நடைபெறும் விவாதங்கள், வழக்குகள், வெறுப்பு நிறைந்த சண்டைகள் காட்சியாக ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்து போகும் விவாகரத்து ஆகியவைகள் மட்டுமே காண்கின்றார்கள். ஆனா அங்க இருக்கிற குழந்தைங்களுடைய பரிதாப நிலை என்ன அப்படின்னா, அம்மா அப்பா சண்டை போடுறதையே பிறந்ததுல இருந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்களா. ஏன்னா இப்போ ஒரு பெண்மை அப்படின்னா அம்மா எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, பெண் அப்படின்னா ஒரு பொறுப்புணர்வோட குழந்தைங்களை பார்த்துக்கிட்டா அன்போட நான் வந்து உனக்கு ஈக்குவலா இருப்பேன் அப்படின்றத தாண்டி ஒரு பெண் என்ன பண்ணணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எங்கள் அம்மாவை தான் நான் எடுத்துப்பேன். எங்கள் அம்மா நம்மளை பெத்த தாய். அந்த காலத்துலலாம் பாருங்கள் எல்லாம் வீட்டில் இருப்பாங்க. நம்ம அம்மாலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் அம்மாலாம் வீட்டு, சில பேருக்கு சொல்கிறேன், எனக்குலாம் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தாங்கப்பா. எல்லாமே பண்ணாங்க, சமைச்சு வைக்கிறதுலேருந்து எங்களை பார்த்துக்கிறது, ஸ்நாக்ஸ் செஞ்சு தரதுலேருந்து எங்களெல்லாம் பார்த்துக்கிறது எங்கள் அம்மாவோட பொறுப்பு. வேலைக்கு போய் சம்பாரிச்சு தரது அப்பாவோட பொறுப்பு. பட் இப்போ அப்படி கிடையாது. எல்லாருமே வேலைக்கு போகிறோம். எல்லாருமே குழந்தை பெற்று டே கேரில் விட்டுட்டு போகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அப்போ உண்மையான வளர்ப்பு வந்து அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கல. ஸோ அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நானும் வந்து ஈக்குவலாக இருக்கணும், ஈக்குவாலிட்டி நம்ம ஷேர் பண்ணுறோன்ற பேரில் நம்ம வந்து கார் வாங்கணும், நம்மளும் 2 பேர் சம்பாரிச்சாதான் வீடு கட்ட முடியும், கார் வாங்க முடியும். இப்போ இருக்கிற பொருளாதார ரீதியில் வந்து இதுதான் முக்கியம். ஸோ அப்படிதான் இருக்கே தவிர்த்து அந்த அன்பு வந்து அந்த குழந்தைங்களை நல்லபடியாக வளர்க்கணும், அதுங்களுக்கு சொல்லித்தரணும், வீட்டில் வந்து ஒரு தாயாக இருந்து அந்த கடமையை பார்க்கணுன்ற அந்த தாட் வந்து எந்த தாய்மார்களுக்கும் இருக்கிறது இல்லை இல்லையா. அதுதான் மெயின் ரீசனா. அப்போ ஈக்குவாலிட்டியா நம்ம இருக்கணும்னு நினைக்கும் போது பிரச்சனை வருது. நீ வேலை செய்ய, நான் மட்டும் ஏன் செய்யணும், நானும் தானே வேலைக்கு போறேன், நீ எடு, ஏன் நான் மட்டும் தான் குப்பையை பொறுக்கணுமா, நீங்க எடுக்க மாட்டீங்களோ, இப்பெல்லாம் ஒரு தாட் வருதா இல்லையா. அந்த மாதிரி அமைதி என்ன பண்றது. ஸோ அதனாலேயே சில பேர் என்ன பண்றாங்கன்னா, பொறுப்பு இல்லாம சுத்துறவங்களும் இருக்காங்க. என் பொண்டாட்டி தான் சம்பாதிக்கிறாளே, நான் ஏன் முதல்ல வேலை செய்யணும், நீ தான் சம்பாதிக்கிற அப்படின்னு பொறுப்பு இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து விமென்ஸ்க்கு டென்ஷன் ஆகிறது. ஹஸ்பண்டுக்கு வந்து சில சமயங்களில் பொண்டாட்டி வீட்டில் இருக்க மாட்டேங்கிறா, அவ இஷ்டத்துக்கு ஓடுறான்னு அவருக்கு டென்ஷன் ஆகுறது. அப்போ 2 பேருக்குள்ள பிரச்சனை வரும்போது நடுவில் இருக்கிற குழந்தைங்க தான் பாதிப்படைகிறாங்க. அப்போ அன்பு எங்கேருந்து இங்கே வளரப்போகுது. இப்போ எனக்கு தெரிஞ்ச அம்மா இந்த ஃபாரினர்ஸை பற்றி சொல்லடா நமக்கே சொல்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அம்மா சொல்கிற ஒவ்வொரு டயலாகும் இப்போ நம்ம நாட்டில் இருக்குது. கரெக்டாக இல்லையாடா. 84 சொன்னாங்க. ஆமாம், 84 எல்லாம் வீட்டில் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து 26 எல்லாம் எப்படி இருக்காங்க, எல்லாம் வேலைக்கு போகிறோம். ஆமாவா இல்லையா. ஸோ அதனால இது ஃபாரினர்ஸை நம்ம எடுத்துக்க கூடாது, நமக்கே சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, அடுத்து இதை பார்த்து கொண்டு வளரும் சூழ்நிலையில் உள்ளனர். பெற்றோருக்கு இடையே இருக்க வேண்டிய மிக நெருக்கமான அந்யுன்யமோ அன்பையோ உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைப்பதே இல்லை. குழந்தைகள் பிறந்தது முதல் உலக தொடர்பு கொள்கின்ற வரை அவர்களுக்கு குறைவாக இருப்பவர்கள் பெற்றோரே. அன்பு என்ற விதையை வீட்டிலேயே விதைக்காவிட்டால் அது முளைத்து வளராது. ஸோ சொல்லிட்டாங்க, வீட்டில் அது கிடைக்காததுனால அவங்களுக்கு அந்த அன்புன்றது வெளில எங்க கிடைக்க போகுது. ஸோ வீட்டிலேயே கிடைக்கலன்னா அது வளராதுன்னு சொல்லிட்டாங்க. பக்தி மார்க்கம் அன்பை போதிக்கிறது. முதலில் கடவுளிடம் ஒருமுகப்பட்ட அன்பை வளர்க்க வேண்டும். அந்த அன்பு உங்கள் வாழ்வில் மையமாகும் போது ஆன்மீக சாதனைகள் மேலும் மேலும் வலுப்பெறுகின்றன. ஸோ அம்மா என்ன சொல்றாங்கன்னா, பக்தி மார்க்கம் அப்படின்றது முதல்ல அன்பை தான் போதிக்குதான், அன்பை தான் சொல்லி கொடுக்குதுன்றாங்க. பக்தி அப்படின்னாலே அன்புன்னு சொல்லிட்டாங்க அம்மா. இங்க பக்தி அப்படின்றது அன்பை தான் குறிக்குது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பக்தி அப்படின்றது கடவுள்கிட்ட கேட்டு கேட்டு வாங்குறது. இல்லவே இல்லை. பக்தி என்பது அன்பை குறிக்கிறது. முதலில் கடவுளிடம் ஒருமுகப்பட்ட அன்பை வளர்க்க வேண்டும். ஸோ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, கடவுள்கிட்ட அன்பை வளர்க்கணுமா, சொல்லி சொல்லி குழந்தைங்களை வளர்க்கணும். இங்க பாரு, தண்ணி குடிக்கிறல்ல, இது யார் தண்ணி தருமா, இது கிருஷ்ணா கொடுத்த தண்ணிடா, கிருஷ்ணா மட்டும் தண்ணி கொடுக்கலன்னா நம்மளுக்கு இந்த தண்ணி கிடைச்சிருக்குமா. சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு சொல்லணும், இது அம்மா சமைச்சதுன்றதை தாண்டி பாரு, இந்த நெல்லை விளைய வச்சது யாரு, அது கடவுள் தானே அதை கொடுத்தாரு. மனிதர்களுக்கு நன்றி சொல்லிட்டு இதை படைச்சது யாரு, இறைவன் தானே. இந்த உணவு இல்லைன்னா நம்ம என்ன ஆகும், இந்த காற்று இல்லைன்னா நம்மளுக்கு மூச்சு விட முடியுமா, நம்மளுடைய உடம்புல இருக்கிற எலும்பு ஒழுங்கா வேலை செய்யலாம், நம்மள நடக்க முடியுமா, ஓட முடியுமா, உட்கார முடியுமா. பாரு, நீ பாக்குற அந்த கண்ணை கொடுத்தது யாரு, கடவுள் தானே கொடுத்தாரு. இந்த கையை கொடுத்தது யாரு, கடவுள் தானே கொடுத்தாருன்னு உண்மையை அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லி அந்த கடவுள் மேலே இருக்கக்கூடிய அன்பை வந்து நம்ம வளர்க்கணும். இறைவனுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க, கிருஷ்ணாக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க, முருகருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கடவுள் கிட்ட அந்த அன்பை வளங்க. எல்லாருமே ஒண்ணுதான். ஸோ நம்ம வந்து எல்லாரையும் சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது. எல்லாருமே ஒன்று, நம்ம சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்துடணும். என் பசங்களுக்கு நான் அந்த மாதிரி சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த கோயிலுக்கு போனாலும் இது கிருஷ்ணா, அதுங்களே சொல்லும், அம்மா
இது கிருஷ்ணாவுடைய இன்னொரு ரூபம் தானே, கடவுள் எல்லாருமே ஒன்று தானே, கிருஷ்ணா அதில் புல்லாங்குழல் வச்சுட்டு இருக்காரு, இதில் வந்து மதுரை வீரர் மாதிரி மீசையை வச்சுக்கிட்டு இருக்காரு, ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு அவங்களே கேட்குறாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து இறைவன் மேலே இருக்கிற அன்பை வந்து வளர்க்கணும்னு அம்மா சொல்கிறாங்க. முதலில் கடவுளிடம் ஒருமுகப்பட்ட அன்பை வளர்க்க வேண்டும். அந்த அன்பு உங்கள் வாழ்வின் மையமாகும் போது அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அந்த அன்பு தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய ஒரிஜினல் அன்பு அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கும் போது ஆன்மீக சாதனைகள் மேலும் மேலும் வலுப்பெறுகிறது. அப்போ அந்த கடவுள் மேல அந்த ஒட்டுமொத்தமான அன்பை நம்ம வைக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல நம்மள அறியாமலே கடவுள் வேணும், அவர் அடையணுன்ற தாட் நம்மளுக்கு உருவாகி நம்ம அந்த சாதனைக்குள்ள முழுக ஆரம்பிச்சிடறோம். இப்போ இன்னும் எக்ஸாம்பிளா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ முதல்ல என்னை வந்து சாதனை செய்ய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் செய்ய சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் பாட்டுக்கு உட்காந்து மெடிடேஷன் பண்ணியிருப்பேன். ஆனால் அன்பு இருக்கான்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக இருந்திருக்காது. லலிதா சகஸ்ரநாமம் படிச்சிருப்பேன், ஆனால் ஃபீலிங்ஸோட படிக்கிறான்னு கேட்டால் நிச்சயமாக இருந்திருக்காது. ஏதோ லலிதா சகஸ்ரநாமம் படித்தா வீட்டில் ப்ராப்ளம் வராதுன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் படிச்சிருப்பேன், அவ்வளோதான். ஆனால் இன்னைக்கு என்னுடைய நிலை வேற. ஏன்னா அம்மா முதல்ல எனக்கு அன்பு சொல்லி கொடுத்துட்டாங்க, கிருஷ்ணாவை காட்டி அன்புனா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சில பேருக்கு எனக்கு கிருஷ்ணா, சில பேருக்கு அம்மாவையே காட்டி அம்மா கிட்ட நம்ம போகும்போது அந்த அன்பு என்னன்னு சொல்லி கொடுத்ததுனால அவங்க இல்லைன்னா நான் இல்லைன்ற ஃபீல் எனக்கு வந்துருச்சு. நீ இல்லைன்னா நான் வந்து இருக்கவே மாட்டேன் கிருஷ்ணா, நீ இல்லைன்னா என்னால் உயிரோடே இருக்க முடியாது அப்படின்ற ஃபீலே வந்துருச்சு. இதே மாதிரி தான் எனக்கு கிருஷ்ணா, சில பேருக்கு அம்மா மேலேயே அந்த ஃபீல் வருது. அம்மா நீ இல்லைன்னா நான் இல்லைம்மா, என்னம்மா பண்ற, என்கிட்ட பாருமா, என்கிட்ட பேசுமா அப்படின்னு உண்மையான அன்பை வந்து வளர்த்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க லலிதா சகஸ்ரநாமம் இப்ப படிக்கிறாங்க அப்படின்னா கூட அம்மாவை ரசிச்சு படிக்கிறாங்க. அதோடைய தமிழ் மீனிங்கை உணர்ந்து கத்துக்கிட்டு அப்படியே எனக்கு கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்கு. புரியுதுங்களா? இப்ப நான் என்ன பண்ணுவேன், இப்ப நான் வந்து கிருஷ்ணாக்காக ஒரு பஜனை பாட்டு பாடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஆசாசியா பாடுறேன். சாதாரணமா பாடினதுக்கும் அதுதான் சாதனைகள். ஸோ ஒரு பஜனை பாட்டு பாடினாலும் சரி, விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்தாலும் சரி, நம்ம ஒரு இடத்துல உட்காந்து கண்ணை மூடி இறைவனை நினைச்சாலும் சரி, நாம ஜபம் சொன்னாலும் சரிப்பா. நாம ஜபம் அப்படின்ற சும்மா சொல்றது இல்லை, ஹரே கிருஷ்ணா ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்றதுக்கும் அதை அழுத்தி நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, கிருஷ்ணா கத்துவேன் அப்படியே திடீர்னு, கிருஷ்ணா கிருஷ்ணா வா கிருஷ்ணா, என்ன கிருஷ்ணா பண்ற, ஐ லவ் யூ கிருஷ்ணா, கிருஷ்ணா ஐ லவ் யூ கிருஷ்ணா, கிருஷ்ணா ஐ லவ் யூ கிருஷ்ணா, நீ இந்த காத்தாதானே என் கூட இருக்க, ஐ லவ் யூ கிருஷ்ணா, நீ தான் கிருஷ்ணா இந்த காத்து, நீ தான் கிருஷ்ணா இந்த ரோடு, ஐ லவ் யூ கிருஷ்ணா. இப்போ நாம ஜபமும் சொன்ன மாதிரி இருக்கு, அது எவ்வளோ உணர்வு பூர்வமாக வருது பாருங்க. ஸோ இது எல்லாமே அந்த சாதனை மூலமாக வளர்ச்சி அடையுது நம்ம சொல்கிறாங்க. ஸோ அன்பு முதல்ல இறைவன் மேலே வரும்போது தான் நம்ம செய்கிற சாதனைகளே, நம்ம செய்கிற அந்த நாம ஜபமாக இருக்கட்டும், எந்த சாதனைகள் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் நீங்கள் எது செஞ்சாலும் அதில் ஒரு ஃபீல் இருக்கும். எப்படி ஒரு காதலன் ஒரு காதலிக்காக ஒரு லெட்டர் எழுதும் போது கூட அப்படியே உணர்ந்து உருகி எழுதுவாங்க. ஒரு கவிதை எழுதினாலும் அவளை நினைச்சு உருகி எழுதுவாங்க, அவள் பேரை கூட ரசிச்சு சொல்லுவாங்க. ஏன்? அந்த அன்பு தானே மூல காரணம். அதே மாதிரி இறைவன் மேலே அந்த அன்பை முதல்ல நம்ம வளர்க்கணுமா. ஓகே, அது அம்மாவா வளர்த்தாலும் சரி, இறைவனை நம்ம அப்பான்னு சொல்லி வளர்த்தாலும் சரி, இறைவனை வந்து என் குழந்தைன்னு சொல்லி நம்ம நினைச்சாலும் சரி, இறைவனையே என் காதலன்னு சொல்லி நம்ம நினைச்சாலும் சரி, அப்படி அந்த அன்பை நம்ம வளர்க்கும் போது அந்த ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் அப்படின்றது வேற லெவலில் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது வந்து பிராக்டிஸ்லேயே சொல்ல முடியாது, அது இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாதுன்ற அளவுக்கு நம்ம மாறிடுவோம். ஓகேவா? ஒரு ஸ்டேஜில் இப்போ எனக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நான் வந்து கடவுளை வந்து கணவன் அப்படின்ற அந்த ஸ்தானத்தில் தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இல்லையா. இப்போ எனக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பக்தி முத்துது இல்லையா, அம்மா வந்து கொடுக்குறாங்க இல்லையா, கிருஷ்ணா நீ தான் எனக்கு அப்பா, கிருஷ்ணா நீ தான் எனக்கு அம்மா, கிருஷ்ணா நீ தான் என் குழந்தடி அப்படின்னு அந்த அன்பு வந்து எனக்கு இந்த ஒருத்தோட ஸ்டாப் பண்ணிடாத கிருஷ்ணா, சும்மா ஹஸ்பண்ட்றதுல மட்டும் விட்டுறாத, நீ எனக்கு எல்லாமே நீயா இருக்கணும், நானும் உனக்கு எல்லாமாவும் இருக்கணும், நான் தான் உனக்கு அம்மா, நான் தான் உனக்கு ராதை, நான் தான் உனக்கு சீதை, ஓகே நான் தான் உன்னுடைய குழந்தை, எல்லாமே உனக்கு நானாவும் இருக்கணும். ஏன்னா அந்த அன்பு வளருது இல்லையா, அப்போ ஒட்டு மொத்த அன்பும் அதில் வந்துடுது. அதுதான் அம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் மூலமா நம்ம வந்து அது ஈஸியாக அடைய முடியும்ன்றாங்க. ஆன்மீக சாதனைகள் மேலும் மேலும் வலுப்பெறுகின்றன. அப்போது உலகத்தை பற்றிய உங்களுடைய கண்ணோட்டமும் மாற்றமும் பெறுவீர்கள். ஓகேவா? ஸோ அதாவது உலகத்தை பற்றிய கண்ணோட்டம்னா என்ன, யாருமே மனுஷனாக தோணாது, எல்லாமே கடவுளாக தோணும். அந்த அன்பின் உச்சக்கட்ட நிலை வரும்போது எல்லாரையுமே நம்மளுக்கு கடவுளாக தோணும். யார் நின்னாலும் அம்மா கிருஷ்ணா இது உன்னுடைய சொரூபம் தானே, ஆனால் என்ன கொஞ்சம் திமிரில் இருக்குது, பரவாயில்ல, ஆனால் இதுவும் உன்னுடைய சொரூபம் தானே கிருஷ்ணா, இல்லை
கிருஷ்ணா இந்த உலகத்தை பாரு, இந்த காத்து பாரு கிருஷ்ணா, மூச்சு காத்து தானே கிருஷ்ணா அப்படின்னு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம இறைவனாவே பார்க்க அந்த கண்ணோட்டமே மாறிடும் நம்ம சொல்றாங்க. இந்த அனுபவம் வலிமையாக வலிமையாக உங்களிடம் உள்ள அன்பு வளர்கிறது. நீங்கள் அந்த அன்பு வடிவமாகவே மாறும் வரை வளர்கிறது. பாருங்க, கடைசியில நீங்களே அந்த அன்பின் வடிவமா மாறுற வரைக்கும் அந்த அன்பு வளர்ந்துகிட்டே இருக்குமா. ஸோ அம்மாவுடைய வேலை நமக்குள்ள இருக்கிற அந்த அன்பை வளர்க்கறது தான். அதனாலதான் பாருங்க, இத்தனை நாள் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்த கிருஷ்ணாவை இப்ப நான் எல்லாம் எனக்கு ஒரு குழந்தையாவும் தோன்றாரு, அம்மாவாவும் தோன்றாரு, அப்பாவாவும் தோன்றாரு. அப்ப அந்த அன்பு வளருதா? அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஏக்கம் அதிகரிக்குதா? அப்ப சுத்தி இருக்கிறவங்களை பார்க்கும் போதெல்லாம் கிருஷ்ணான்ற தாட் வருதா? அப்புறம் உலகத்துல பார்க்கும் போதெல்லாம் கிருஷ்ணன்ற தாட் வருதா? இன்னும் நான் பாருங்க, நான் தாட் வருதுதான் சொல்றேன். ஆனா நான் இன்னும் எல்லாரையும் அப்படி பாக்குறேன்னு எனக்கு தெரியாது. இன்னும் நான் டேமேஜ்ல தான் இருக்கேன், இன்னும் டம்மி பீஸா தான் இருக்கேன். இன்னும் நான் ஒரு அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா இருக்கிறதுலயே கிருஷ்ணாவை கொடுத்து வளர்ச்சி அடையாத ஒரு நாய்னா அது இந்த நாயா தான் இருக்கும், இன்னும் கொஞ்சம் கூட வளரல. அதனால தப்பு கணக்கு மட்டும் போட்டுறாதம்மா, நான் வளர்ந்துட்டேன்னு மட்டும் நினைச்சிடாதம்மா, இன்னும் வளரவே இல்லை, என்னாலேயே அதை கண் கூட பார்க்க முடியுது. அப்போ அம்மா கிட்ட நீ கேட்பேன், அம்மா இன்னும் அன்பு கொடுமா, பத்தலம்மா, அம்மா இன்னும் அன்பு கொடுமா, இன்னும் அன்பு கொடுமா, இன்னும் எனக்கு நிறைய அன்பு வேணுமா, கிருஷ்ணன் நிறைய காதலிக்கணுமா, எனக்கு ப்ளீஸ்மா, எனக்கு எப்படியாவது அது நல்லா கொண்டு வந்துருமா. அப்போ நம்ம சரணாகதி அடையணும். புரியுதுங்களா? நான் வேற அம்மா கிட்ட சொல்லுவேன், அம்மா அழ மட்டும் வைக்காதம்மா, அழ வைக்காம அன்பு மட்டும் வளர்ந்து நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். அப்போ அம்மா சொல்றா, அழ வைக்காம நான் எங்க இருந்துடி அன்பை வளர்க்கறது? அப்போ நீ சரணாகதியே அடைய மாட்டேங்கிற. அம்மா உன் விருப்பமா, நீ என்ன வேணாலும் வெளுத்துக்கட்டுமா, எனக்கு அன்பை மட்டும் உள்ள விதைச்சிரு அப்படின்னு சொன்னா தானே நான் உன்னை கொஞ்சம் அழ வச்சு அவனுக்காக ஏங்க வச்சு பண்ண முடியும். எனக்கு நினைச்சாலே பயமா இருக்கு, கிருஷ்ணாக்காக ஏங்க வச்சிருவாளோ அப்படின்னு பயமா இருக்கு. அப்போ நான் சரணாகதியிலேயே இல்லை தானே. ஏன்னா அம்மா கிட்ட அன்னைக்கு அப்படிதான் அம்மா பஜனை பாட்டு பாடுறா. அந்த பஜனையில என்ன வருது அப்படின்னா, கிருஷ்ணா எங்கிருக்கிறான், கிருஷ்ணன் கண்ணன் எங்கிருக்கிறான், அவன் வருவானான்னு பாடுறாங்க. எனக்கு அழுக தாங்க முடியல. நான் முக்காடு போட்டுட்டு கிருஷ்ணாவை போட்டோ உள்ள வச்சுக்கிட்டு, கிருஷ்ணா அம்மா எப்படி பாடுறா பாரு கிருஷ்ணா, நீ இங்கே தானே இருக்க கிருஷ்ணா, நீ சொல்லு கிருஷ்ணா, என்னால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது கிருஷ்ணா. மீராபாய் அம்மாலாம் உட்காந்து அழுதுட்டு கிடக்கட்டும், என்னால் அழ முடியாது, நீ இங்கே தான் இருக்க, அம்மா கிட்ட போய் சொல்லுப்போ, நம்ம இங்கே தான் இருக்கோன்னு சொல்லு, அம்மா எங்கே இருக்கான்னு தேடுறாளா கிருஷ்ணா, என்னால் தேட முடியாதா, நீ இங்கே தான்டா இருக்க அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கேன் நான். கிருஷ்ணா என்னால் இந்த வார்த்தையை ஏற்றுக்க முடியாது, நீ இங்கே தான் இருக்க, நான் சத்தியமாக சொல்ல நீ இங்கே தான் இருக்க. அப்போ அம்மா ஏன் அப்படி பாடுறாங்க அப்படின்னா, அந்த ஏக்கம் உருவாகும் போது நமக்கு எல்லாரையுமே கிருஷ்ணாவை தெரியும். நீ ஒரு சொட்டு கண்ணீர் இறைவனை நினைச்சு அவன் எங்கன்னு தேடும் போதுதான் ஒரு மரம் கூட உனக்கு கிருஷ்ணாவா தோணும், ஒரு செவுரு கூட உனக்கு கிருஷ்ணாவா தோணும். ஏன்னா இது அம்மாவுக்கு தோணி இருக்கு. அம்மா கிருஷ்ணாவை நினைச்சு ஏங்கி அழுது உருளும் போது அப்படியே அந்த மரத்தை பார்த்தா கிருஷ்ணா நினைச்சு கட்டி பிடிப்பாங்களா, அது உண்மை. ஏன்னா அந்த ஏக்கத்துல தானே புனிதம் கிடைக்குது. அழுகிறதுக்கே பயந்தா எங்க இருந்து கிடைக்கும்? கரெக்டு தானே? அழுகிறதுக்கே பயந்தா எங்க இருந்து கிடைக்கும்? அப்போ அம்மா இந்த பஜனை பாடுவோம், நான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன் உள்ள, என்னால முடியாது, ஏத்துக்க முடியாது. மீராபாய் வேணா அழுதுட்டு கிடக்கட்டும், ராதை அழுதுட்டு கிடக்கட்டும், நீ இங்கதான் கிருஷ்ணா இருக்க, நான் சொல்றேன் நீ இங்கே தாண்டா இருக்க, நான் சொல்றேன் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் கிருஷ்ணா, நீ என்னை விட்டு போகாத, நானும் உன்னை ஏங்க விட மாட்டேன், நீயும் என்னை ஏங்கவே விடாத கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிடந்தேன். அப்ப நானாவே சரி, அம்மா நம்மள அழுதாதான் எல்லாத்தையும் நம்ம கிருஷ்ணாவா பார்ப்பேன் அப்படின்றதுக்காக தான் அழ சொல்றா, பேசாம அழுவுறதுக்கு முன்னாடி நம்ம கிருஷ்ணாவா பார்த்தலாம். கிருஷ்ணா இந்த சேர் நீதான் கிருஷ்ணா, நான் ஒத்துக்கிறேன் கிருஷ்ணா, இந்த சேரே நீதான் கிருஷ்ணா, கிருஷ்ணா இந்த காத்து நீதான் கிருஷ்ணா, ஓகே கிருஷ்ணா ஒத்துக்கிறேன் கிருஷ்ணா, இந்த மனுஷெல்லாம் நீதான் கிருஷ்ணா, ஆனா என்னை விட்டு போயிட்டு என்னை தேட மட்டும் வச்சிடாத கிருஷ்ணா. அப்போ பாருங்களேன், அப்போ அதாவது ஃபுல் சரண்டர் ஆகணும் அம்மா கிட்ட. ஃபுல் முதல்ல இந்த மாதிரி எதுவும் மனசுல ஃபுல் சரண்டர். அம்மா எனக்கு அன்பு வேணுமா. இந்த யோகானந்தர் கேட்டாராம் யுக்தேஸ்வரர் கிட்ட. யுக்தேஸ்வரர் முதல்ல சொன்னாராம், இன்னையிலேருந்து நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும்னு. ஆனா யோகானந்தர் உஷாரா ஒரு சத்தியம் வாங்கினாராம். என்ன தெரியுமா பண்ணாராம், எங்கேயாவது கடவுளை விட்டுட்டு வந்துருன்ட்டாருன்னா அதனால நான் உங்களுக்கு சத்தியம் பண்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும்னாரா. என்னன்னு கேட்டாராம், எனக்கு கடவுளை எப்படியாவது காட்டி கொடுத்துருவேன், கடவுள் மேலே எனக்கு அதிகமான அன்பை நான் வளர்த்து கொடுத்துருவேன் மட்டும் எனக்கு சத்தியம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். உடனே யுக்தேஸ்வரர் சத்தியமா கடவுள் மேலே இருக்கக்கூடிய அன்பையும் கடவுளையும் நான் உனக்கு நிச்சயமா உனக்கு காட்டுவேன்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் தான் ஓகே குருவே, இனிமேலுக்கு நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன்னு ஒத்துக்கிட்டாராம். அந்த மாதிரி நான் இப்ப அம்மா கிட்ட சத்தியம் வாங்க போறேன். அம்மா என் கிருஷ்ணா மட்டும் எப்பவுமே என் கூட இருக்கிறாருன்னு நீ சொல்லுமா, ஓகேவா? சத்தியமா என் கிருஷ்ணன் எப்பவுமே என் கூட இருக்கிறான்னு நீ ஒத்துக்கோ, அப்ப நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். ஓகே, சோ அந்த மாதிரி நம்மளும் ஒரு சத்தியம் வாங்கிட்டு போல. இப்ப எதுக்காக நான் இவ்வளவு விஷயங்கள் சொன்னேன் அப்படின்னா, அதாவது அந்த அன்பின் ரூபமாவே நீ மாறணும் அப்படின்னா அதுக்கு சத்குரு வேணும்.
சத்குருவால மட்டும்தான். இப்போ அம்மா வந்து ஈஸியாக சொல்லிட்டாங்க. இப்போ வந்து சொல்லிட்டாங்க மேல்நாட்டவர்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, அப்போ நீங்கள் வந்து அன்பின் படைப்பாவே மாறிடுவீங்கன்னு சொல்லிட்டாங்கடா. ஆனால் இது எல்லாருக்கும் நடக்குமா? சத்குரு உள்ள பூந்து நம்மளுடைய மனநிலையை ஆராய்ச்சி பண்ணி அதுக்குள்ள சில மன மாற்றத்தை உருவாக்கி உனக்கு எந்த பக்தியை எங்க கொடுக்கணும், யாரு மேல கொடுக்கணும், இறைவன் மேல பக்தியை கொடுத்து அந்த சூழ்நிலைகளை உருவாக்கி உன்னை அன்பாவே மாற்றணும் அப்படின்னா அங்கே ஆப்ரேஷன் நடக்கணும். அது சத்குருவால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ சத்குரு இல்லாமல் நம்மளால அன்பின் ஸ்வரூபமாக மாற முடியாது. இப்போ நான் அன்பின் ஸ்வரூபமாக மாறணும் அப்படின்னா அம்மா மனசு வச்சு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாதான் உண்டு. அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முதல்ல என் உடம்பு அம்மாவை நம்பி கொடுக்கணும். என் மனசையும் என் ஆத்மாவையும் அம்மாவையும் முழுமையாக நான் கொடுத்தா மட்டும்தான் எனக்குள்ள அந்த ஆப்ரேஷனை பண்ணி அம்மா வந்து அந்த அன்பின் ஸ்வரூபமாக என்னை மாற்ற முடியும். ஆப்ரேஷன் பண்ணும்போது வலிக்க தான் செய்யும். ஓகேவா? ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் தாங்கவே முடியாது, மனவலியெல்லாம் வரும். ஆனால் அம்மா சொல்றா, ஆப்ரேஷன் வந்து ஹாஸ்பிட்டலில் பண்ணால் கூட மயக்க மருந்து கொடுத்து பண்ணிடுவாங்களாம். ஆனால் அம்மா பண்ண போகிற மனதில் அளவில் உள்ள ஆப்ரேஷன் வந்து நீ சுயநலவில் இருக்கும்போது தான் பண்ணுவாங்களாம். அது வலிக்க தான் செய்யுமா. ஆனால் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுன்றாங்க. அப்போ தான் நம்ம வந்து அந்த இறைவனாவே மாற முடியும். ஸோ யாரும் பயப்படலாம் வேண்டாம், நமக்கு ஏற்ற மாதிரி அம்மா பண்ணுவாங்க. நானே பயந்து உட்காந்துட்டு இருக்கேன் பாருங்க, எங்கேயாவது கிருஷாவை பிடிங்கி விட்டுருவாங்களோன்னு பயமாக வேற இருக்கு. என்னால் அது மட்டும் முடியாது. ஓகே, சரி. அடுத்தது, இந்த அன்பு இந்த அண்ட சராசரம் முழுவதையும் அதில் உள்ள உயிர்கள் அனைத்தையும் தழுவிக்கொள்கிறது. நீங்களே அந்த உலகம் தழுவிய அன்பின் வடிவமாக மாறிவிடுவீர்கள். இந்த அன்பு உங்கள் இதயத்தில் வறட்சி முழுவதையும் நீக்கிவிடுகிறது. இந்த அன்பு உங்களிடம் இருக்கும் எல்லா வகையான எதிர்மறை உணவுகளுக்கும் குணங்களுக்கும் நல்ல மருந்தாக நல்ல மருந்தும் சிகிச்சையும் ஆகும். அதனால் மேலை நாட்டு குழந்தைகளுக்கு பக்தி மார்க்கம் தான் சிறந்தது என்று அம்மா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பக்தி மார்க்கம், அவங்க வந்து ஞான மார்க்கம் சிறந்ததான்னு கேட்குறாங்க. அதுக்கு அம்மா சொல்லிட்டாங்க, மேலை நாட்டவர்களுக்கு பக்தி மார்க்கம் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி ஆசிரமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாரினர்ஸ் ரொம்ப அன்பா பேசுவாங்கப்பா. அவங்க அன்பா அழகாக கற்றுக்கிட்டாங்க. உண்மையாக சொல்கிறேன், நம்ம கிட்ட அவ்வளோ அன்பா பேசுவாங்க. அவங்களுக்கு கோவம் டக்குன்னு வரவே மாட்டேங்குது. ஏன்னா நம்ம தான் போய் பார்க்குறோம் இல்லையா. அவங்க பேசுகிற அந்த விதம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. பர்சனலாக நான் சொல்கிறேன், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ மென்மையா, எக்ஸ்கியூஸ் மீ, இட்ஸ் ஓகே, யூ சோ பியூட்டிஃபுல், யூ லுக்கிங், அவங்க வந்து மனசில் இருக்கிறத அப்படியே வெளியே சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஆரத்திலாம் எடுக்கிறோம் இல்லையா, அலங்காரம் பண்ணிட்டு தான் அம்மா கிட்ட போகிறோம். ஆரத்தி எடுத்துட்டு வெளில வரும்போது நம்மளை சுற்றி அத்தனை பேர் இருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு கமெண்ட் சொல்கிற ஒரே ஜீவன் ஃபாரினர்ஸாக தான் இருப்பாங்க. நம்மளுக்குள்ள இருக்கிற நம்மளே நீங்க சூப்பரா இருக்கீங்கடா, அழகா இருக்கீங்கடா நம்ம சொல்லுவோம்னு கூட தெரியல. ஆனா அவங்க சொல்லுவாங்க பாருங்க, வாவ் யூ லுக்கிங் சோ பியூட்டிஃபுல் அப்படின்வாங்க. அப்பதான் தெரியும் எப்படா இவங்க இவ்வளோ, அதாவது ஓப்பனா சொல்றாங்க பாருங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம். எத்தனை பேர் சொல்லுவாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அம்மா நடத்தின ஆப்ரேஷன்ல இவங்களாம் நல்லா வின் பண்ணிட்டு வேற லெவல்ல போயிட்டே இருக்காங்க போலன்னு தான் தோணுச்சு. ஸோ நம்மளும் அதெல்லாம் கத்துக்கணும்னு தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு அவங்க ரோல் மாடலா இருக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், பார்த்த வரைக்கும் கோபமே பட மாட்டேங்கிறாங்க. இப்போ என் குழந்தை ஓடி வருது, அது தொப்புன்னு விழுந்துருச்சு, ஒருத்தவங்க திட்டாங்க, ஏமா அது குழந்தைய கூட நல்லா பிடிக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபாரினர் ஓடி வந்து குழந்தைய தூக்கி, இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே, ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே, see your mommy, she coming now, see your mommy. தப்பு பேசுறதுன்னு நினச்சிக்கோங்க, பரவாயில்ல. அவங்க அன்னைக்கு அப்படி ரியாக்ட் பண்ணாங்க பாருங்களேன். அப்போது எனக்கு வந்து இவங்க கிட்ட இதெல்லாம் கற்றுக்கணும் போலடான்னு தான் இருந்துச்சு எனக்கு. பா எவ்வளோ அன்பாக இருக்காங்க. நம்ம கூட வெடுக்குன்னு கோவப்பட்டுடுறோம், ஆனால் அவங்க வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக, அந்த அளவுக்கு அம்மா அவங்களுக்கு வந்து அன்பை விதைக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கு போல. அவங்களுக்கு அம்மா அன்பை விதைச்சிருப்பாங்க இல்லையா, அது வேற லெவலில் வளர்ந்துருக்கு. ஏன்னா அவங்க எக்ஸ்ட்ரா பேச மாட்டேங்கிறாங்கடா. நல்லா கவனிச்சுட்டேன். ஏன்னா ஆரத்திக்கு வந்து நான் வந்து ஃபாரினர்ஸ் கூட தான் எடுத்தேன். அப்போ எனக்கு இன்சார்ஜே ஃபாரினர் தான். அவங்க பாருங்க, சாரி நோ எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ், எதுவுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா பேச வேண்டாம், என்னன்றதை மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்கடா. அதனால தான் அவங்க ஓவர் திங்கிங் பண்ணுறது கிடையாது, எக்ஸ்ட்ரா அதிகமாக பேசுறது கிடையாது, கரெக்டாக பேசுகிறாங்க. இதுதான் உங்களுக்கு தேவையானது. பாருங்க, நீங்கள் இதை எனக்கு சென்ட் பண்ணுங்க, முடிஞ்சிருச்சு. இந்த வள கொலை அதெல்லாம் பேசுறதே கிடையாது. ப்ளீஸ் இதை மட்டும் கைண்டாக நான் சொல்கிறத மட்டும் எனக்கு வந்து பண்ணிடுங்க அப்படின்னு அழகாக ஒரு மெசேஜ் போடுறாங்க. ஓகேவா, நம்ம வந்து ஏதாவது அவங்களுக்கு ரிப்ளை பண்ணோம், அந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்ப சொல்லுவாங்க. ஆரத்தி என்ன ட்ரெஸ் வச்சுருக்கீங்க அதை அனுப்புனா அழகாக ரிப்ளை பண்ணாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ அதிகமாக அவங்க பேசுறது கிடையாது, அதிகமாக தேவையில்லாத எண்ணத்துக்குள்ள அவங்க முழுகிறது கிடையாது. அப்படின்றதுனாலே அம்மா விதைக்கிறது அழகாக அவங்களுக்குள்ள முளைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா, எக்ஸ்ட்ரா பேசினாலோ ஓவர் திங்கிங் பண்ணாலோ அம்மா விதைக்கிற அன்பு ஒழுங்காக வளர மாட்டேங்குது. அது கரெக்டாக வளரணும் அப்படின்னா நம்ம வந்து நல்லா வந்து
வேற எதுலையுமே கவனம் செலுத்தாமல் ஒரே ரீதியாக இருக்கணும். ஸோ இங்கே நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான், ஃபாரினர்ஸு நம்ம அதெல்லாம் நம்ம எதையுமே கம்பேர் பண்ணலை. நான் சொல்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஓகேவா? ஸோ நம்ம எல்லாருமே ஓவர் திங்கிங்லேருந்து வெளில வந்துடணும்டா, அவ்வளோதான்டா, மற்றதெல்லாம் அம்மா பார்த்துப்பா. ஓகே, இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவாரஸ்யமான அழகான விஷயங்களை பார்த்தோம். நாளைக்கு குழந்தைங்களை பற்றி அம்மா சில விஷயங்கள் சொல்கிறாங்க. குழந்தைகளிடத்தில் நல்ல குணங்களை உருவாக்குதல் அப்படின்றத அம்மா சொல்கிறாங்க. அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயத்த சொல்லிடுறேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம அருள்மொழிகள் போடும்போது நான் அதில் ஒரு டயலாக் சொல்லியிருந்தேன். அம்மா வீட்டை எப்படி சுத்தம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் நான் சொல்லியிருந்தேன், என் வீட்டு துணி தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது, அதை தான் நான் க்ளீன் பண்ணணுன்ட்டு. ஆக்சுவலி அன்றைக்கி நான் க்ளீன் பண்ணலை. நான் கொஞ்சம் வெளில போகிறது, மாமியார் வீட்டுக்கு போகிறது, அந்த மாதிரி வந்துருச்சு, க்ளீன் பண்ணலை. ஆனால் அடுத்த நாள் இந்த வார்த்தையை காப்பாற்றணும்னு அம்மா ஒரு பெரிய லீலை பண்ணாங்க. என் பையனுடைய ட்ராயரை காணும், ஸ்கூல் ட்ராயர், எல்லா துணியை வாரி இறச்சி போட்டு, பீரோ அது இதுன்னு இறச்சி போட்டு, அதுக்கப்புறம் மடிடின்ட்டாங்க பாருங்க. அன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்து மடிச்சிட்டு கிடந்தேன். அதனால் அம்மா ஹெல்ப் பண்ணிட்டான். ஸோ நம்ம சொல்கிற வார்த்தையை அம்மா எப்படி நீ பண்ணலனாலும் நான் உன்னை பண்ண வச்சாங்க பாருங்களேன். ஆனால் அம்மா வேற லெவலில் டக்கு 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 டக்குன்னு பண்ணிட்டா. இப்போ வீடே அப்படியே துணியெல்லாம் மடிச்சு கிடிச்சு சூப்பராக இருக்குது. பசங்களே வந்தால் கூட ஆசையாக எடுக்குதுங்க. அம்மா நம்ம அன்றைக்கி துணி மடித்தோம்ல, செட்டாக இருக்கும், நானே எடுத்துக்கிட்டுமாமா, நான் கீழே போடாமல் எடுத்துக்கிறேன்னு சொல்லிச்சு. ஸோ அழகாக எடுத்துக்கிட்டு அழகாக அதுங்களா அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் நம்ம செட்டாக வச்சுட்டோம் அப்படின்னா அதுங்களுக்கு பிடிச்சதை எடுத்து போட்டுக்குது. இல்லைன்னா செட்டு கண்ட இடத்துல இருக்குது. செட்டாக வைக்கும் போது அது ரொம்ப அழகாக இருக்குல்ல, அப்போது மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ இது சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். அன்றைக்கி சொல்லி நான் செய்யாததுனால அம்மா ஒரு பெரிய லீலை பண்ணி செய்ய வச்சுட்டாங்க. ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. மனமே உனக்கு சொந்தம், ஒருவரும் இல்லை என்ற உண்மையை ஒரு நாளும் நீ மறந்திடாதே. அர்த்தமற்ற கர்மங்களை செய்து கொண்டே சம்சாரத்தில் பயனின்றி நீயும் வீணாய் அலைகின்றாயே. காயமது மாயமதனை சவம் என்று உணர்ந்து கொண்டு சத்தியத்தை அறிந்திட நாம் வழி தேடுவோம். நிலையில்லா உலகினை நிஜமென்று எண்ணிடாதே. மெய்ப்பொருளாம் அந்த சக்தி என்றும் ஒன்றுதான்.